இஸ்லாம் சொல்லுது புலம்பலாம். யார் புலம்பலாம்? யார் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பலையோ, இந்த உலகமே கெதி என்று இருக்கிறானோ அவன் புலம்பலாம். உலகம் தாங்க எனக்கு எல்லாம், இங்க சம்பாதிக்கிறது தான், இந்த காசு தான், இந்த மனைவி தான், இந்த வீடு தான், இந்த சொத்து தான், இந்த பிள்ளைகள் தான், இதுதான் நிலை, இதுதான் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டு அதற்காகவே வாழ்கிறானே அவன் புலம்பலாம். நீ புலம்பலாமா? நீ யார்? இந்த உலகம் உனக்குரியதா? மறுமையை நம்பி சொர்க்கத்தை நம்பி அதற்காக பயணிக்கக்கூடிய நீ இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நினைத்து புலம்பி தள்ளுகிறாயே. ஒரு ஈமான் கொண்டவனுடைய செயல் இப்படி இருக்கவே கூடாது. என்ன செய்யணும்? ஒரு முடிவு எடுக்கிறோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்ன மனநிலைக்கு வரணும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே ஈமான் கொண்டவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை இறைவன் சொல்கிறான். லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது. ஹுவ மௌலானா, அவன் தானே எங்கள் பொறுப்பாளி. நான் யோசிச்சதெல்லாம் சரிதான். நான் யோசிச்சது, நான் ஆய்வு செஞ்சது, நான் ஆலோசனை கேட்டது, கடையை ரெடி பண்ணது, சரக்கு போட்டது எல்லாம் சரிதான். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் இருக்கானே. அல்லாஹ் இது எனக்கு கிடைக்க கூடாது என்று நாடிவிட்டால் இந்த உலகமே சேர்ந்தது எனக்கு வராது. இந்த ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டானா புலம்புவானா? நம்ம பெரும்பாலானவர்களுடைய பேச்சுக்கள் எதை சுத்திதான் இருக்கும்? வியாபாரத்தை பத்தி, குடும்பத்தை பத்தி, அதுல ஏற்பட்ட நஷ்டத்தை பத்தி, அதுல நாம சந்திச்ச தோல்விகளை பற்றி, இதையே தான் நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலும் பேசிக்கொள்ளும். ஒரு ஈமான் கொண்டவனுடைய இறை நம்பிக்கையாளர்களுடைய பேச்சுக்களில் இது இடம்பெறவே கூடாது. இப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்கு, இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்கு, அந்த கடைக்கு பதிலா இந்த கடை, அந்த பொண்ணுக்கு பதிலா இந்த பொண்ணு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு ஏராளமான அருள்களை வழங்கியிருக்கிறார். இறைவனால் வழங்கப்பட்ட அருள்களில் விலை மதிப்பற்ற ஒரு உச்சகட்ட ஞானத்தை நாம் சொல்வதாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தை நாம் சொல்லலாம். ஆனால் நம்மை பெரும்பாலான மக்கள் அதை ஒரு பெரும் அருட்கொடையாக நினைப்பது கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, நானும் நல்லா இருக்கிறேன், இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது என்கிற புரிதலில் அதை பற்றிய ஒரு சிந்தனை இல்லாமல் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் எதை பெரிய அருளாக நினைக்கிறோம் என்றால், பொருளாதாரத்தின் வாயிலாக நமக்கு எது வந்து சேருகிறதோ, சொத்துக்களாக எதை நாம் வாங்கி குவிக்கிறோமோ அதைத்தான் நாம் பெரிய அருளாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், யாரேனும் ஒருவர் புதிதாக வீடு கட்டுறாங்கன்னு வைங்க, அந்த வீட்டினுடைய முகப்பிலே பெரிதாக எழுதி போடுவார்கள், ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருட்கொடை. ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறாங்க, ஒரு பைக் வாங்குறாங்கன்னா அந்த பைக்கினுடைய காரினுடைய முகப்பிலே எழுதுவார்கள், ஹாதா மின் ஃபضل ரப்பி என்று. என்ன விளக்கி வச்சிருக்கிறாங்க? இந்த வீடு அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று புரிந்து வைத்திருக்கிறார், இந்த வாகனம் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று புரிந்து வைத்திருக்கிறார். அப்ப பொருளாதாரத்தை சார்ந்து, உலகத்தினுடைய நன்மையை சார்ந்து, பணத்தை மையப்படுத்தி நம்மிடத்துல எது வந்து சேருகிறதோ அதைத்தான் பெரிய அருளாக மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். நாம் அப்படி கிடையவே கிடையாது. இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியம் என்பது எண்ணிலடங்காத பல கோடிகளுக்கு சமமான ஒரு அருளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நீங்கள் சிந்தித்து பாருங்கள் யதார்த்தத்தை. ஒரு மனிதனுக்கு கோடான கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்கிறது, ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லை. நினைத்ததை சாப்பிட முடியவில்லை, நினைத்த இடத்திற்கு போக முடியவில்லை, நினைத்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்றால் அத்தனை கோடிகள் இருந்து என்ன பயன்? அதுவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கோடிக்கணக்கான சொத்துக்களை தரவில்லை, நல்ல திடகாத்திரமான உடலை தந்திருக்கிறான், நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அதை பெற்றிருக்கக்கூடிய மனிதர் அந்த ஆரோக்கியத்தை வைத்து, அந்த திடகாத்திரமான உடலை வைத்து அவர் உழைத்தால், போராடினால், கஷ்டப்பட்டால், அவர் நினைத்தால் இந்த உலகத்திலே கோடிகளை சம்பாதித்து விட முடியும் என்ற சூழலை நம்மால் பார்க்கிறோம். அப்ப உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக அவசியமான, மனித வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இன்னொரு மிக முக்கியமான ஆரோக்கியத்தை சொல்கிறது. அதுதான் உள்ள ஆரோக்கியம். உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமோ அதே போல மனிதனுடைய உள்ளமும் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அது பாலடைந்து, பழுதடைந்து, தேய்மானம் அடைந்து
அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கவனிக்காமல் விட்டுவிட்டு ஒரு கட்டத்திலே அந்த உள்ளம் இறந்து விடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திவிடக் கூடாது. ஒவ்வொருவருடைய உள்ளத்தை கவனித்து அது என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று உள்ளத்தை அவ்வப்போது சீரமைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உள்ளத்தை ஆரோக்கியமானதாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்ற அறிவுரையை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் இந்த உள்ளத்திற்கு முக்கியத்துவம் தருகிறது என்றால், நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. திருமறை குர்ஆனிலேயும் நபிகளாருடைய பொன்மொழியிலேயும் இந்த உள்ளம் குறித்து, எண்ணம் குறித்து, சிந்தனை குறித்து சொல்லப்பட்ட செய்திகளை நாம எடுத்து பேசுறோமே ஆனால் ஒரு மாத காலம் பேசக்கூடிய அளவுக்கு அவ்வளவு செய்திகள் இருக்கிறது உள்ளம் தொடர்பாக. உள்ளம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யும், அதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எது மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது போன்று அவ்வளவு செய்திகள் மார்க்கத்தில் உள்ளம் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம உள்ளம் குறித்து மிக ஆழ்ந்த முத்தாய்ப்பாக ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை இறக்கி அருளியதற்கு ஏராளமான காரணங்களை இறைவன் தன்னுடைய திருமறையை சொல்கிறான். இந்த குர்ஆனை ஏன் அருளி இருக்கிறேன், இது எப்படிப்பட்ட வேதம், இதன் மூலம் நீங்கள் எது மாதிரியான பயன்களை எல்லாம் அடையலாம் என்பது குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அதில் ஒரு இடத்திலே இறைவன் பேசுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கான அறிவுரை வந்துவிட்டது. இந்த திருமறை குர்ஆன் என்பது இது ஒரு சடங்குக்கான புஸ்தகம் அல்ல, ஒரு மதத்திற்கு சொந்தமான மத நூல் அல்ல. மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செய்திகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வேதம் இது. இந்த வேதத்தில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கான அறிவுரை வந்திருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்கள் உள்ளங்களில் ஏற்படக்கூடிய நோய்க்கான தீர்வும் இதில் இருக்கிறது. உள்ளத்தை கவனி, அதை சிந்தி, அது எப்படி இருக்கிறது என்று கவனித்துக் கொண்டே இரு. ஒருவேளை அது பாழடைந்து விட்டால், பழுதடைந்து விட்டால், அந்த பழுதை நீக்கக்கூடிய மருந்து இந்த திருமறை குர்ஆனில் இருக்கிறது என்று உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய வேலையை செய்வதற்காகவும் இந்த திருமறை குர்ஆனை நாம் அருளி இருக்கிறோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அப்ப உள்ளம் என்பது மனித வாழ்க்கையில கவனிக்கப்பட வேண்டிய, சரி செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே நேரத்தில் அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா, நிறைய நடக்கும் மனித உள்ளத்துல. நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், நீங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா நம்முடைய சிந்தனை அப்படியே எங்கேயோ ஓடும். ஒரு வாகனத்தை பத்தி யோசிப்போம், பல இடங்களை பத்தி யோசிப்போம். அப்ப உள்ளத்துல ஏராளமான எண்ணங்கள் வந்து விழுந்தாலும் அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான எண்ணங்கள் எதுவாக இருக்கும் என்றால் இரண்டு. ஒன்று மகிழ்ச்சி, சந்தோஷம். சந்தோஷம் சொல்றாங்க, மகிழ்ச்சி என்பது எங்க கிடைக்கும், எங்க நடக்கும்? உள்ளத்துலதான் மகிழ்ச்சி. உடலுக்கு எந்த மகிழ்ச்சியும் கிடையாது. மனித வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிம்மதியா இருக்கேங்க, சந்தோஷமா இருக்கிறேன், இதெல்லாம் சொல்றானே, இந்த சந்தோஷம் என்பது, நிம்மதி என்பது எங்க கிடைக்கும்? மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, கவலை ஏற்படும். ஒன்று மகிழ்ச்சி ஏற்படும், இன்னொன்று கவலை ஏற்படும். அந்த கவலையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரும்பாலும் இரண்டு விஷயங்களுக்குத்தான் அதிகமான மனிதர்கள் கவலைப்படுவார்கள். ஒன்று, எதிர்காலத்தில் நடக்க போற விஷயத்தை நினைச்சு கவலைப்படுவான். இப்ப நல்லா தான் இருக்கிறான், இப்ப நல்லா இருக்கிறேன், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, இப்ப வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குது, திடீர்னு யாராவது வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா, இப்படி எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள் ஒரு சாரார். ஆனால் பெரும்பாலான மக்கள் எதை நினைத்து கவலைப்படுவார்கள் என்றால், தங்களுடைய வாழ்க்கையிலே எதுவெல்லாம் முடிந்து விட்டதோ, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதற்கான முயற்சிகளை செய்வோம், அதற்கான உழைப்புகளை செய்வோம், அது நல்ல முறையிலே வெற்றி அடைவதற்கான அத்தனை நம்முடைய முயற்சிகளையும் செய்துவிட்டு கடைசியிலே நாம் எதிர்பார்த்த வெற்றி அதில் கிடைக்கவில்லை என்றால், நாம் எதிர்பார்த்த லாபம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால், மனிதன் சோர்ந்து கவலையாகி அதை நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும், ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்,
நேரத்தில் எந்த தொழில் செய்தால் நம்மளால வெற்றி பெற முடியும் என்று யோசிக்கிறான். அவனுடைய அறிவுக்கு உட்பட்டு, அவனுடைய அனுபவத்துக்கு உட்பட்டு, அவனுடைய நண்பர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு இந்த இடத்துல இந்த கடை வைக்கலாமா, நல்லா ஓடுமா, வியாபாரம் நடக்குமா, இந்த பொருள் இங்க மக்கள் வாங்குவாங்களா என்று பலகட்ட ஆய்வு செய்து ஒரு கடையை கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி திறக்கிறான். திறந்து ஒரு மாசம் கூட ஆகல, மெட்ரோக்காரன் வந்து பாதையை அடைச்சிட்டான். முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க என்ன பண்ண முடியாது, இங்க கடை திறக்க முடியாது, இதோட 3 வருஷம் ஆகும் நீங்க கடையை திறக்க. பெரிய நோட்டீஸ் வந்து ஓட்டுறோம். உடனே கவலையாயிடுது. போச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு வளைச்சேன், எவ்வளவு மூளையை போட்டு கசக்கினேன், எத்தனை பேரிடத்துல ஆலோசனை கேட்டிருப்பேன், எல்லாம் செய்து கடைசியில் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து மனிதன் தன்னுடைய வேதனையை புலம்பல்களாக வெளிப்படுத்துகிறான். கவலை தான் மறுக்கல. அந்த கவலையை எப்படி வெளிப்படுத்துறானா, பார்க்கிறவங்க கிட்ட எல்லாம், பேசுறவங்க கிட்ட எல்லாம், இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, நான் ஒண்ணு நினைச்சேன், நடந்தது ஒண்ணா போச்சு, இந்த பக்கம் கடையை திறந்ததுக்கு பதிலா ரோட்டுக்கு அந்த பக்கம் நான் கடையை திறந்ததுன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன், எப்படியோ சம்பாதிச்சிருப்பேன் என்று நடந்து முடிந்த ஒரு விஷயத்திற்காக புலம்பி தள்ளக்கூடிய மனிதர்கள் அதிகம். ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற வாழ்க்கையில சில முடிவுகளை எடுப்போங்க. அந்த முடிவு தோல்வியை தரக்கூடிய நேரத்திலே, வலிகளை தரக்கூடிய நேரத்திலே, அந்த வலிகளை புலம்பலின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். திருமணம் செய்யணும், நமக்கு பல பெண்களை பார்க்கிறாங்க, சொந்தக்காரங்களை பார்க்கிறாங்க, தெரிஞ்சவங்க பார்க்கிறாங்க, வெளியூர்ல பார்க்கிறாங்க. கடைசியில ஒரு பெண்ணை நாம தேர்வு செய்யறோம், திருமணம் செய்யறோம். திருமணம் முடிந்து 2 வருஷம் 3 வருஷத்துல குடும்பத்துல பெரிய பிரச்சனை. ஏன்டா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோம் என்று நினைத்து விரக்தி அடையக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறான் நினைக்கிறான். அப்பவே எங்க அப்பா சொன்னாரு, அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, சொந்தக்கார பொண்ணு இருக்குப்பா, அதை கல்யாணம் பண்ணுப்பா. நான் தான் கேட்கல, கடைசியில் இப்படி ஆயிப்போச்சு. புலம்புற வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அது தவறாக போகக்கூடிய பட்சத்தில் அந்த தவறை நினைத்து, அந்த பிழையை நினைத்து, அந்த கவலையை நினைத்து புலம்பி தள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம்களில் பெரும்பாலான நபர்கள் இருக்கிறார்கள். உண்மையா இல்லை? இஸ்லாம் சொல்லுது புலம்பலாம். யார் புலம்பலாம்? யார் அல்லாஹ்வையும் மறுமையில் நம்பலையோ, இந்த உலகமே கெதி என்று இருக்கிறானோ அவன் புலம்பலாம். உலகம் தாங்க எனக்கு எல்லாம், இங்க சம்பாதிக்கிறது தான், இந்த காசு தான், இந்த மனைவி தான், இந்த வீடு தான், இந்த சொத்து தான், இந்த பிள்ளைகள் தான், இதுதான் நிலை, இதுதான் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டு அதற்காகவே வாழ்கிறானே அவன் புலம்பலாம். நீ புலம்பலாமா? நீ யார்? இந்த உலகம் உனக்குரியதா? மறுமையை நம்பி, சொர்க்கத்தை நம்பி அதற்காக பயணிக்கக்கூடிய நீ இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நினைத்து புலம்பி தள்ளுகிறாயே. ஒரு ஈமான் கொண்டவனுடைய செயல் இப்படி இருக்கவே கூடாது. என்ன செய்யணும்? ஒரு முடிவெடுக்கிறோங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்ன மனநிலைக்கு வரணும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே ஈமான் கொண்டவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை இறைவன் சொல்கிறான். லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது. ஹுவ மௌலானா, அவன் தானே எங்கள் பொறுப்பாளி. நான் யோசிச்சதெல்லாம் சரிதான், நான் யோசிச்சது, நான் ஆய்வு செஞ்சது, நான் ஆலோசனை கேட்டது, கடையை ரெடி பண்ணது, சரக்கு போட்டது எல்லாம் சரிதான். எல்லாத்துக்குமே அல்லாஹ் இருக்கானே. அல்லாஹ் இது எனக்கு கிடைக்க கூடாது என்று நாடிவிட்டால் இந்த உலகமே சேர்ந்தது எனக்கு வராது. இதை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டானா புலம்புவானா? நம்ம பெரும்பாலானவர்களுடைய பேச்சுக்கள் எதை சுத்திதான் இருக்கும்? வியாபாரத்தை பத்தி, குடும்பத்தை பத்தி, அதுல ஏற்பட்ட நஷ்டத்தை பத்தி, அதுல நாம சந்திச்ச தோல்விகளை பற்றி, இதையே தான் நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலும் பேசிக்கொண்டிருக்கோம். ஒரு ஈமான் கொண்டவனுடைய இறை நம்பிக்கையாளர்களுடைய பேச்சுக்களில் இது இடம்பெறவே கூடாது. அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்கு, இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்கு, அந்த கடைக்கு பதிலா இந்த கடை, அந்த பொண்ணுக்கு பதிலா இந்த பொண்ணு. நடந்தது அனைத்தும் இறைவனால் விதிக்கப்பட்டது, முடிக்கப்பட்டது, முடிவாக்கப்பட்டது. இதில் உன்னுடைய அறிவோ, சிந்தனையோ, அனுபவமோ எதுவும் பயனளிக்காது. அல்லாஹ் விதிச்சது நடந்துருச்சு, அவ்வளவுதான். இந்த யதார்த்தத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தது.
எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை மையப்படுத்தி புலம்புறாங்க. இப்படி புலம்பாத என்று இஸ்லாம் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அல் முஃமினு கவியும் ஹைரு வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃப். ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட இறைவனுக்கு மிக விருப்பத்திற்குரியவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன? பலமான இறை நம்பிக்கையாளர்னா யாரு? நல்ல ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் ஏத்தி பார்க்க 6 அடியில ஆஜானு பாகுவா இருக்காரு, அவரா? அவரை பத்தி பேசுற. எதை பத்தி பேசுது? பலமான நம்பிக்கை யார் இருக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தாண்டி நான் என்ன செய்தாலும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை யார் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அந்த பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமானவனை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரியவர். பலமான இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வி ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால் என்ன சொல்லுவார்? குல்ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது என்று சொல்லிவிட்டு அவர் போய்விடுவார். இந்த புலம்பிக் கொண்டிருக்கிறானே இவன் யார்? பலகீனமான ஈமான் கொண்டவன். அப்படி செஞ்சிருந்தா இப்படியா இருக்கும், இப்படி செஞ்சிருந்தா அப்படியா இருக்கும் என்று பேசிய வாழ்க்கையை கழிக்கிறானே இவன் பலவீனமான ஈமான் கொண்டவன் என்று நபிகளார் சொல்கிறார். சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேசுகிறார்கள், ஃபி குல்லி கைரும் யஹ்ரிஸ் அலா மா யன்ஃபவுக். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு நன்மை தரும் என்று நினைக்கிறாயோ அந்த காரியங்களில் நல்ல முறையில் முயற்சி செய். சும்மா ஏனாதான் இறங்காத. ஒரு விஷயத்துல இறங்குறியா, முழுசா இறங்கிரு. 100% உன்னுடைய முழு உழைப்பை அதுல காட்டு. வியாபாரமா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இதுல இறங்குறோம் என்று முடிவு பண்ணிட்டியா, 100% உன்னுடைய முழு ஒத்துழைப்பு நீ அதை தந்துடும். வஸ்தஈன் பில்லாஹ், உன்னுடைய உழைப்பு இருக்கணும், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கணும். அல்லாஹ்விடத்துல உதவிக்கு கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வயின் அஸாபக ஷைء, ஒருவேளை நீ எடுத்த காரியத்துல உனக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமையானா, நீ நல்லது நினைச்சுதாப்பா செஞ்ச. நான் கேட்கிறேன், உலகத்துல யாரேனும் ஒருவர் ஒரு கடையை திறக்கும் போதே இந்த கடை நாசமா போகணும், உருப்படாம போகணும், இதுல நஷ்டம் தான் ஆகணும், உலகத்துல யாராவது கடை திறப்பாங்களா? ஒரு திருமணம் செய்யறோம், ஒரு பெண்ணை தேர்வு செய்யறோம், இந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு என் வாழ்க்கை குட்டிச்சவரா போகணும் உலகத்துல யாராவது நினைப்பாங்களா? எல்லாம் நல்லது நினைச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முடியும் போது அது நஷ்டத்துல, வேதனையில, கவலையில முடியுது. இஸ்லாம் சொல்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்களை நீ சந்திக்கும் போது, உன்னுடைய முயற்சியில் சில தோல்விகளை நீ சந்திக்கும் போது, ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, ஒருவேளை நான் மட்டும் இப்படி செய்திருந்தால் அப்படி ஆகியிருக்குமே என்று ஒருபோதும் நீ சொல்லாதே. சுப்ஹானல்லாஹ். அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம பேசுறோம்லங்க, இந்த பக்கம் வந்ததுக்கு பதிலா அந்த பக்கம் வச்சிருந்தா எங்கேயோ போயிருப்பேன், அப்படி பேசாத. இப்படி நீ பேசுவதை எங்கே கொண்டு போய் உன்னை விடும் தெரியுமா? இது ஷைத்தானுடைய பேச்சுக்களில் உள்ளது. ஷைத்தான் என்ன செய்யுமா? அல்லாஹ்வை நம்புறதெல்லாம் இரண்டாவது, உன் அறிவை நம்பு, உன் திறமையை நம்பு, உன் அனுபவத்தை நம்பு, இப்படி ஷைத்தான் சொல்லுவான். அது சரியல்ல. ஒரு மூமினுடைய வாழ்க்கை பயணத்தில் தோல்விகள் ஏற்படும் போது அந்த தோல்விகளை அவன் எப்படி அணுக வேண்டும்? ஏதோ நடந்துருச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டம், இதுக்கு மேல நம்மளால ஒண்ண முடியாது. என்னுடைய அனைத்து முயற்சிகளையும் நான் செய்து விட்டேன், தோற்று விட்டேன், பரவாயில்லை, அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அவன் தொடர வேண்டுமே ஒழிய அந்த தோல்வியை நினைத்து புலம்பி புலம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒரு மூமின் வாழக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, நீங்க நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற கஷ்டத்தை, கவலையை, தோல்வியை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். நாம ஒரு முடிவெடுத்து அந்த முடிவு தப்பா போயிருச்சு அல்லது தோல்வியா போயிருச்சுன்னா அதை பெருசா நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு முடிவெடுக்கிறாங்க. நபிகளார் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த முடிவு, அந்த தீர்ப்பு தவறாக போகிறது. எங்க நடக்குது? பத்ருடைய யுத்தம் நடைபெறுகிறது. அந்த பத்ருடைய யுத்தங்கள் நடந்து முடிந்த பிறகு எதிரி நாட்டு படை வீரர்கள்
இவர்களை எல்லாம் கைதிகளாக பிடிச்சிட்டு வந்துருவாங்க. கிட்டத்தட்ட அடிமை லெவல்ல அவங்க இருப்பாங்க, கைதிகளை பிடிச்சிட்டு வராங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த கைதிகளை என்ன செய்யறதுன்னு தெரியல. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போர்க்களம். இதுக்கு முன்னாடி போரே சந்திச்சது இல்ல. இப்போது முதல் தடவையாக போர்க்களத்தை சந்திக்கிறார்கள். எதிரிகளை ஜெயித்து விட்டார்கள். அந்த வீரர்களை கைதிகளாக பிடித்து விட்டார்கள். இந்த கைதிகளை என்ன செய்வது, என்ன செய்யலாம் என்பது தெரியல ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஆலோசனை கேட்க என்ன பண்ணனா, இவங்களை என்ன செய்யறது, ஏதாவது காசு பொருளாதாரம் ஃபிதியா மாதிரி வாங்கிக்கிட்டு அவர்களை விட்டு விடலாமா அல்லது இவர்களை என்ன செய்யலாம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஆலோசனை கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள் எல்லாம் யார்? இந்த பத்ருடைய களத்துல எதிரிகளாக பிடிக்கப்பட்டு இங்கே வந்து நிற்கிறார்களே, இவர்கள் எல்லாம் யார்? நம்முடைய தாயின் சகோதரர்கள் இல்லையா? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க. பாருங்க, நீங்க எல்லாம் நம்ம சச்சா பையன், பெரிய அப்பா பையன், எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க, ரத்த சொந்தமா இருக்கிறாங்க. இவர்களை என்ன செய்ய போறீங்க? தண்டிக்க போறீங்களா? இவர்களை கொல்ல போறீங்களா? வேணாம் அல்லாஹ்வுடைய தூதரே, நம்ம ஏதாவது ஈட்டு தொகையை வாங்கி கொண்டு விடுதலை செய்து விடலாம் சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒருவேளை இன்னைக்கு இவங்க எதிரிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, அல்லாஹ் நாடி ஒருவேளை பிற்காலத்தில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இப்பயே நீங்க சொன்னா பிற்காலத்தில் அவங்க எப்படி இஸ்லாத்தை ஏற்றுப்பான்? எனவே அவர்களை விட்டு விட்டால் பிற்காலத்துக்கு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல இவர்கள் கொலை செய்து விடுவோமையானால் நம்முடைய அரபு குலம் குறைஷி குலை நாம் கொன்றதற்காக நம்மை பழியோடு போர்க்களத்தை கொண்டு வருவார். இது ஆரம்பம் தானே. இப்ப இவங்களை நம்ம சாகடிச்சுட்டோம் சொன்னா இவர்களுக்காக பழி வாங்குவது இன்னொரு கூட்டம் போருக்கு வரும். அது நமக்கு இன்னும் பல பிரச்சனையை தான் தரும். இவர்களை காசு வாங்கிட்டு நம்ம விட்டுறலாம் என்ற அறிவுரையை, ஆலோசனையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரசூல் சரிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலையும் ரசூலா வந்துட்டாங்க. இப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார். அவர்கள் வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவரிடத்திலே ஆலோசனை கேட்கிறாங்க. உமர் அவர்களே, இந்த கைதிகளை குறித்து என்ன செய்யலாம் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பேச்சுல அபூபக்கர் சித்திக் அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள். எனக்கும் இதுதான் சரிங்கிற மாதிரி தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியப்பட்டு நான் சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே, அபூபக்கர் சித்திக் அவர்கள் எந்த கருத்தை சொன்னார்களோ அதற்கு நேர் மாற்றமான கருத்தை தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? இவரெல்லாம் நம்ம ரத்த சொந்தம் பார்க்கிறீங்களா? சொந்தக்காரன் பார்க்கிறீங்களா? நம்முடைய சகோதரன் என்று பார்க்கிறீங்களா? இவரெல்லாம் யார்? இஸ்லாத்தை அழிக்க வந்த எதிரிகள், இறைவனுடைய மார்க்கத்தை அழிக்க வந்த துரோகிகள், அவருடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய மக்களை, முஸ்லிம்களை கொல்ல துணிந்த கொலைகாரர்கள். இவரிடத்துல போய் கரிசனை காட்டிட்டு இருக்கீங்க, இவரிடத்துல போய் கருணை காட்டிட்டு இருக்கீங்க. இவர்களை இப்போது நீங்கள் விட்டுவிட்டால் திரும்ப உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திக்கலாம். யாரையெல்லாம் கைதிகளாக பிடித்திருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் கொலை செய்ய வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ராணுவங்களுடைய சட்டம் என்ன? எதிரி நாட்டிலிருந்து போருக்கு வந்து அதை எதிரியை பிடிச்சவன் என்ன செய்வார்? காசு வாங்கிட்டு விட்டுருவாங்களா? ஒன்னு சிறை காட்டி ஆள சுட்டு காலி பண்ணு. இதுதான் இன்னைக்கு நிலைமை. உமர் ரலியல்லாஹு அன்றைக்கே சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை இவர்களை விட்டுவிடக் கூடாது, இவர்களை கொன்றே தீர வேண்டும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அன்புகளே, என்னிடம் அவரை கொடுங்கள். இதோ அலியுடைய உறவினர் அக்கீல் அந்த கூட்டத்தில் இருக்கிறார், அவரை அலியுடைய கரத்திலே கொடுங்கள், அவரை வெட்டுவார். இவர்களுக்கு மத்தியிலே சொந்த பந்தத்தை பார்க்காதீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் எதிரிகள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கர்ஜிக்கிறார்கள்.
ஆனால் கடைசியிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்து ஃபிதியா வாங்கி விடுவித்து விடலாம் என்ற முடிவுக்கு வருகிறார். முடிவெடுக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒரு விஷயத்திற்கு முடிவெடுத்து விட்டால் அது மார்க்கத்துடைய சட்டமாக மாறிடும். அப்படிதானே? அடுத்து ஒரு போர் நடக்குது வைங்க, அந்த போர்க்களத்தில் இது போன்று பிடிக்கப்பட்டார்கள் என்றால் என்ன சட்டம்? இதுதான். ஏற்கனவே ஒரு போர் நடந்துச்சு, காசை வாங்கிட்டு விட்டுலாம் முடிவு பண்ணோம். அடுத்த ஒரு போர்க்களத்தில் எதிரிகள் பிடிக்கப்பட்டாலும் காசை வாங்கி விட வேண்டியது, முடிஞ்சு போச்சு. அதான் சட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த முடிவெடுக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆலோசனைக்கு மாற்றமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஆலோசனையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அடுத்த நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். தேம்பி தேம்பி அழுகிறார்கள். பல மணி நேரம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள், வந்து பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் அழுகிறீர்கள்? என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, என்ன காரணம் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை எனக்கு அழுகை வந்து விட்டது என்றால் உங்களோடு சேர்ந்து நானும் அழுகிறேன். ஒருவேளை எனக்கு அழுகை வரவில்லை என்றால் நீங்க அழுகுற வரைக்கும் உங்க பக்கத்திலேயாவது நான் நிற்பேன். என்ன காரணம் தயவு செய்து சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரை என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இறைவன் தன்னுடைய திருமறையிலே வசனத்தை இறக்கிவிட்டார். மாகாண நபி ஐயகுன லஹு அஸ்ரா அத்தா யுஸ்ரிக ஃபில் அர்ல். எந்த ஒரு நபியாக இருந்தாலும் இந்த பூமியிலே எதிரிகளை பிடித்த பிறகு அவர்கள் உயிரோடு விட்டு விடுவதற்கு எந்த நபிக்கும் அனுமதி கிடையாது. அவர்கள் கழுவேற்றப்பட வேண்டியவர்கள், கரையறுக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கான மரண தண்டனையை கண்டிப்பாக நீங்கள் விதித்தே தீர வேண்டும். துரிதுன அல்ல துன்யா, இந்த உலகத்துடைய லாபத்தை, இந்த உலகத்துடைய நன்மையை நீங்கள் நாடுகிறீர்களோ, வல்லாஹு யுரீதுல் ஆখিরা, ஆனால் அல்லாஹ் மறுமையினுடைய லாபத்தை தான் நாடுகிறான். வல்லாஹு அஸீஸுல் ஹகீம், அல்லாஹ் தான் மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் என்ற வசனத்தை சொல்லி இறைவன் என்னுடைய கருத்து தவறு, என்னுடைய முடிவு தவறு, என்னுடைய தீர்ப்பு தவறு என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்து விட்டான். அதை நினைத்துதான் நான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார். இதுல என்னங்க படிப்பினை? நான் எடுத்த முடிவெல்லாம் விடுங்க, அது குப்பைக்கு சமம். உயிருக்கு மேலாக நான் நேசிக்கக்கூடிய என்னுடைய தூதர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அந்த முடிவு தப்பாயிருச்சு. என்ன பண்ணாங்க சொல்ல? அவ்வளவுதான், நான் எடுத்த முடிவுலாம் தப்பா போச்சு. இனிமே உங்களை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்ல, அந்த தகுதியை நான் இழந்துட்டேன். இனிமே போர்க்களத்துக்கு வரமாட்டேன், எதிரிகளை சந்திக்க மாட்டேன், நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குங்க என்று விட்டுட்டு போனாங்களா? என்ன செய்யறாங்க? ஒரு முடிவெடுத்தோம், தப்பாயிருச்சு, அல்லாஹ் நாடி அதை மாத்திட்டா, ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? நகர்ந்தாங்களா இல்லையா? இந்த வாழ்வியல் பாடத்தை நபிகளாருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரு. அதே நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு காரியத்திலே, ஒரு விஷயத்திலே நாம் தோல்வியை சந்திக்கிறோம் என்றால் தற்போது பார்க்கும் போது அது நமக்கு தோல்வியாக தெரியலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும் வஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும், ஆனால் அதில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையை வைத்திருப்பான். நீங்கள் ஒன்றை விரும்பக்கூடும், ஆனால் அல்லாஹ் அதிலே உங்களுக்கு தீமையை வைத்திருப்பான். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் நன்கறிந்தவன், உங்களுக்கு அதை பற்றிய ஞானம் கிடையாது. வெளிப்படையில நீங்க நடப்பீங்க, இப்படி நடந்தா நல்லா இருக்குமே, அப்படி நடந்தா நல்லா இருக்குமே, அப்படி அல்ல. அது நடந்தால் அதுல எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்று இறைவனுக்கு தெரியும். அதையெல்லாம் அறிந்த இறைவன் தான், இது உனக்கு வேணாம், இது உனக்கு சரி வராது, நான் இதை விட சிறந்ததை வச்சிருக்கிறேன். எத்தனையோ செல்வந்தர்களை பார்க்கிறோம், பெரும் பெரும் கோடீஸ்வரர்களை பார்க்கிறோம், அவர்கள் அளிக்கக்கூடிய பேட்டிகளை பார்க்கிறோம். சொல்கிறார்கள், ரொம்ப படிப்பு கம்மியா படிச்சிருப்பாரு, 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், அப்படி படித்த நபர் இன்றைக்கு தொழில்களில் மிகப்பெரிய முதலாளியாக மாறி பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நபர்களை பேட்டி எடுக்கிறார்கள். நீங்க 3ஆம் கிளாஸ் படிச்சதா சொல்றீங்க, 8ஆம் கிளாஸ் படிச்சதா சொல்றீங்க, இத்தனை கோடிக்கு நீங்க அதிபதியா இருக்கீங்களே. ஒருவேளை நீங்கள் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருந்தா, பெரிய பெரிய டிகிரிகளை வாங்கியிருந்தா, நீங்க இதை விட பெரிய கோடீஸ்வரரா ஆயிருப்பீங்க தானே
என்று நிருபர் கேட்கிறார். அதற்கு அவர் சொல்றாரு, அது மட்டும் நடந்திருக்காதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருந்தேன்னு வைங்க, உங்களை மாதிரி நானும் இன்னொரு கம்பெனியில வேலை தான் செஞ்சிருப்பேன் ஒழிய இது மாதிரி பணக்காரனா மாறி இருக்க மாட்டேன். நான் படிக்காம இருந்ததுனால இது மாதிரி ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? இது நடந்துருச்சு, ஒரு தோல்விதான். இத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்ததா? கிடையாது. புலம்பி தவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனை புரிந்து கொண்டால் இந்த புலம்பலில் இருந்து விலகி சரியான முறையிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைக்க முடியும். எல்லாம் உள்ள இறைவன் இப்படிப்பட்ட புரிதலோடு பயணிக்கக்கூடிய சூழலை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.